ரஞ்சனி வணக்கம். ரஞ்சனி, 2 விருதுகள் தி கேரளா ஸ்டோரிக்கு கிடைத்திருக்கிறது. அதை குறித்த உங்களுடைய பார்வை. நடிகை ஊர்வசி எழுப்பி இருக்கக்கூடிய கேள்விகளில் இருக்கக்கூடிய நியாயத்தை இந்த தேர்வுக்குழு பதிலாக புரிந்து கொண்டு பதிலாக தருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு ஏதாவது நம்பிக்கை இருக்கா? இல்ல, இவங்க கொடுக்க மாட்டாங்க. ஒண்ணு நம்மள கேக்குதா? கேக்குது, நீங்க பேசலாம். ஓகே. ஊர்வசி அவங்க கேட்ட கேள்வி நான் நினைக்கிறேன் அவங்க கொடுக்க மாட்டாங்க ஆப்வியஸ்லி. ஓகே, அது ஒண்ணு. செகண்ட் திங் இஸ், இந்தியான்னு சொன்னாக்கா அது ஒரு சர்க்குலர் கண்ட்ரி தானே. அப்படி இருக்கிறச்ச ஒரு டைட்டில், ஒரு படத்துக்கு ஒரு டைட்டில் கேரளா, ஒரு ஸ்டேட்டை எவ்வளவுக்கு அவமானப்படுத்தணுமோ, எவ்வளவுக்கு அதை ராங் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுமோ அத்தனையும் செஞ்சது இந்த கேரளா ஸ்டோரி. ஐ திங்க் நீங்க கூட கேஸ் போட்டிருந்தீங்க தானே ரிகார்டிங் அந்த இந்த படத்தை பத்தி. அப்போ அதுக்கப்புறம் தான் அவங்க 32,000 உள்ளதை அவங்க குறைச்சு ஏதோ ஒரு நம்பர் 3 நம்பர் ஏதோ சொல்லியிருந்தாங்க. சோ இப்படி எதுக்கு இந்த பொய்யான தகவலை சொல்லிட்டு பொய்யான ஸ்டோரி எடுத்துட்டு இதுதான் கேரளால நடக்குதுன்னு சொன்னாக்கா அது எப்படி? அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். அது நம்ம கேரளால மட்டும் இல்ல, தமிழ்நாடு நிறைய ஸ்டேட்ல இதுக்கு ஒப்போசிஷன் நடந்துச்சு. ஈவன் தமிழ்நாட்டுல கூட ஸ்ட்ராங் ஆயிட்டு இந்த படம் ஸ்கிரீன் பண்ணக்கூடாதுன்னு சிஎம் வேற சொன்னாரு. அதே இதுதான் எங்கேயும் பண்ணாங்க. பட் ஆப்வியஸ்லி விதி வந்தப்போ, கேஸ் வந்தப்போ ஜட்ஜ்மெண்ட்ல நம்ம we have to abide the court judgment, right? அப்போ ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இது என்னன்னாக்கா ஒடிக்கோல் இப்போ இந்த படங்கள் எல்லாம் இப்ப நீங்க இந்த குறைச்சு நாளுக்கு இப்ப கொஞ்சம் வருஷமாயிட்டு நம்ம பாக்குறச்ச இது பர்டிகுலரே ஒரு ரிலிஜனை டார்கெட் பண்றதுதான் எனக்கு தோணுது. அண்ட் இந்த படத்துல கேரளா ஸ்டோரி, இந்த நான் இப்போதான் அந்த படத்தை கேரளா ஸ்டோரி சொல்றது இல்ல, ஃபேக் ஸ்டோரி தான் நான் சொல்றது. அது ஒண்ணு. இந்த படத்துல என்ன அப்படின்னா நல்லதை கண்டுட்டாங்க இவங்க பெஸ்ட் பிலிம் அவார்ட் கொடுக்கறதுக்கு. அது ஒண்ணு. சினிமாட்டோகிராஃபி, அதுல என்ன இருக்கு அவங்க சினிமாட்டோகிராஃபி கொடுத்தது? இந்த ஆடு ஜீவிதம்னு பிருத்விராஜ் ஒரு படம் பண்ணாங்க. நீங்க அந்த படம் பாத்தீங்களா? எனக்கு தெரியாது. அந்த படத்தை பாருங்க. அது 4 பேரு வச்சுதான் அந்த படமே பண்ணது. சென்ட்ரல் ஃபிகர் 4 பேரை வச்சுட்டு எவ்வளவு அழகா பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, அந்த பேக்ட்ராப் டெசர்ட். ஒரு டெசர்ட்ல ஒரு ஃபுல் கதையை நம்ம சினிமாட்டோகிராஃப் பண்றதா இருந்தாக்கா எவ்வளவு கஷ்டம். அது ஒண்ணு. எனக்கு நம்ம கேமரால ஒரு மண்ணே காட்டிட்டு இருந்தாக்கா அது போர் அடிச்சு போயிடும் ஆடியன்ஸுக்கு. பட் அந்த படத்துல எவ்வளவு விஷுவல்ஸ் எவ்வளவு கிளவரா பண்ணி அந்த படம் ஃப்ரம் பிகினிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் அந்த ஆடியன்ஸை என்கேஜ் பண்ண வச்சா இருப்பாருங்க. அதுதான் ரியல் கேமரா ஒர்க்னு சொல்லுது. அப்படி இருக்கிறச்சு அந்த படத்துக்கு கேமரா கொடுக்கலையா? அது ரொம்ப என்ன சிரிப்பா தான் இருக்குது எனக்கு. பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபி அதுல கிடைக்கல, ஸ்டோரிக்கு கிடைக்கல. அப்புறம் ஜவான் பெஸ்ட் ஆக்டர். ஷாருக் கான் பெரிய ஆக்டர் தான். அவரை நான் சொல்ல மாட்டேன், இஸ் a very talented icon of India. அப்படி இருக்கிறச்சு போய் ஜவானுக்கு போய் கொடுத்துருக்குறாங்கனாக்கா பாருங்களேன் எவ்வளவு தமாஷாவா இருக்குது இது. அப்போ இந்த நேஷனல் அவார்டு 1954ல கண்டுபிடிச்ச அவார்டை இப்ப கண்ட மாதிரி ஏதோ குடுக்கறாங்க. எனக்கு புரியல, ஜூரியில யார் யார் இருக்கிறாங்கன்னு தெரியல. முதல்ல அவங்கள செக் பண்ணோம், இவங்களுக்கு நல்ல கிரெடென்ஷியல்ஸ் இருக்கா இதெல்லாம் ஜட்ஜ் பண்றதுக்கு. ஓகே ஓகே ஓகே. இந்த பொதுவா இப்போ பினராயி விஜயன் சொல்லியிருக்காரு இல்லையா, அதாவது ரொம்ப தவறான ஒரு தகவல்களை பரப்பிய ஒரு படத்திற்கு ஒரு 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 லீகல் வேலிடிட்டி யூனியன் கவர்மெண்ட் கொடுத்துருக்குது, இது கேரளாவை அவமதித்திருக்கிறார்கள் இப்படிங்கிற இந்த மாதிரியான இதற்கு முன்பாக எப்போதாவது ஏதாவது இந்தியாவினுடைய மாநிலங்களில் முதலமைச்சர்கள் ஏதாவது காலகட்டத்தில், நீங்க சொன்னீங்க இல்லையா 1954ல இருந்து இந்த அவார்டு கொடுத்துட்டு இருக்காங்கன்ட்டு, எப்போதாவது ஒரு காலகட்டத்தில் இப்படியெல்லாம் பதிவு பண்ணது உண்டா இதுக்கு முன்னால? இல்ல, டெஃபினெட்லி இல்ல.
அப்போ அங்க வந்து 2 ப்ரொடியூசர் இருக்காங்க. அவங்கள கேட்டு பாருங்க. அவங்க என்னை விட எக்ஸ்பீரியன்ஸ்டு. அப்ப அவங்க தானே சொல்லுவாங்க. எனக்கு இதுவரை நம்ம வந்து இந்த மாதிரி டைட்டில் வச்சு இந்த மாதிரி நான்சென்ஸ் படம் பண்றது இதுவரை கிடையாது. அப்படி வந்தாலும் இந்த அவார்ட்னு வரச்சே அது வந்து அதுல இருந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. சோ இது வந்து எப்படி டிஸ்குவாலிஃபை பண்ணாம அவார்ட் வாங்குதுதான் நமக்கு தெரியல. பெரிய क्वेश्चन, நம்ம எல்லாரும் அதை சோதிக்கணும். ஓகே 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 பேசலாம். ரஞ்சனி வணக்கம். பொதுவாக இந்த மாதிரி விருது வாங்கக்கூடிய திரைப்படங்களை எல்லாம் சர்வதேச திரைப்பட விழாக்களுக்கும் அனுப்புவாங்க. அங்கேயும் போய் இந்த படத்தை வந்து ஸ்கிரீனிங் பண்ணுவாங்க. இப்போ கேரளா ஸ்டோரிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேசிய அளவில் வந்து சிறந்த இயக்குனருக்கான விருது சுதீப் தோசனுக்கு கொடுத்துருக்குறாங்க. சினிமாட்டோகிராஃபினுடைய விருது வந்து அதனுடைய பிரசாந்தனும் மொஹபத்ரா அப்படிங்கிறவருக்கு 2 பேர் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை ஒருவேளை உலக நாடுகளில் வேற எங்கேயாச்சும் நடக்கக்கூடிய ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கொண்டு போய் ஸ்க்ரீன் பண்ணுறாங்க அப்படின்னா அது இந்த நாட்டை கௌரவப்படுத்தக்கூடிய வகையில் இருக்குமா? அதைத்தான் நான் கேட்க விரும்புறேன். எனக்கு நான் முதல்ல சொன்னது, நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல வந்து நம்ம என்ன சொல்றோம், இந்தியா இஸ் a circular countryல சொல்றோம். அப்படி இருக்கிறச்ச இந்த படம் வந்து நம்ம நீங்க சொன்ன மாதிரி ஃபெஸ்டிவலுக்கு போனாக்கா வேற இன்டர்நேஷனலி நம்மள என்ன சொல்லுவாங்க, நம்மளே நம்ம துப்பிக்கிட்டு தானே இருக்கிறோம். சோ இது வந்து ஒண்ணு லைக் முதல்ல வந்து அந்த லாயர் சொன்ன மாதிரி இந்த சென்சர் போர்ட் வந்து இப்ப என்ன சொல்றது, அவங்களுக்கு சில படத்துக்கு மட்டும் இட்ஸ் வெரி அவங்களோட பிக் அண்ட் சூஸ். இப்ப அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்ப ரீசென்ட்லி வந்து சுரேஷ் கோபி ஒரு படம் ஆக்ட் பண்ணியிருந்தாரு, ஜானகி விசஸ் த ஸ்டேட் ஆஃப் கேரளான்னு. அதுக்கு எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் பண்ணாங்க தெரியுமா அந்த சென்சர் போர்டு. கடைசியில ப்ரொடியூசரே வந்து என் படம் லாஸ் ஆயிடும்னு சொல்லிட்டு டைட்டில வந்து வி ஜானகி விசஸ் ஸ்டேட்னு மாத்திட்டாரு. ஓகே, அந்த மாதிரி இந்த படத்துக்கும் முதல்ல கேரளா ஸ்டோரிக்கும் சென்சர் போர்டுக்கு இது இருந்தது. பட் இந்த காஷ்மீரி ஃபைல்ஸ் வந்தனால அது பிரசிடென்ட் ஆயிடுச்சு இந்த படத்துக்கு. சோ அதனால they cannot change the title. இந்த மாதிரி இருக்கிறப்போ நான் வந்து அந்த ப்ரொடியூசரை ஒரு கேள்வி கேட்கிறேன். இவர் SRKக்கு வந்து எப்படிங்க ஜவானுக்கு வந்து பெஸ்ட் ஆக்டர்னு கொடுத்தாங்க? அது ஒன்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும் நீங்க. ஏன்னாக்கா அது ஒரு சைட்ல வந்து SRK ஜவான்னு வைங்க, இன்னொரு சைட்ல பிருத்விராஜா ஆடு ஜீவிதம். ஏன் இந்த 2 ஆக்டர்ல வந்து இவங்களோட படம் இவங்க நல்லா நடிக்கலையா? ஏன் ஜவானுக்கும் இந்த ஆடு ஜீவிதத்துக்கும் பெஸ்ட் ஆக்டரோ இல்ல பெஸ்ட் பிலிம் கிடைக்கல? அது ஒரு குவெஸ்டின் மார்க். ஒன்னொன்னு வந்து ஏன் இந்த நம்மளோட நேஷனல் ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியாவே அந்த ஸ்டூடெண்ட் ஆர்கனைசர்ஸ் வந்து ப்ரொடெஸ்ட் பண்றாங்க, கேரளா ஸ்டோரிக்கு வந்து பெஸ்ட் மூவி கொடுக்க கூடாதுன்னு. அந்த மாதிரி அருணாச்சல் பிரதேஷ்லயும் எல்லா ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்டும் இப்ப வந்து அந்த ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷன்லாம் எதிர்ப்புக்கு சொல்றாங்க. ஏன்? பிகாஸ் இது வந்து நம்மளோட இந்தியா வந்து ஒரு ஹார்மனி, எத்தனையோ லாங்குவேஜஸ் எத்தனையோ ரிலிஜன் உள்ள கண்ட்ரி இது. இந்த மாதிரி படத்துக்கு வந்து நம்ம அவார்ட் கொடுத்தாக்கா இதை நம்ம இதுல நம்ம என்ன சொல்றோம், ப்ரொவோக்ல பண்றோம். இப்படி டிஸ்ஹார்மனி வந்து எல்லாருக்கிட்டையும் ஒரு பிரச்சனை வந்துட்டு இப்போ OTTலயும் சில படங்கள் நீங்க பாக்குறீங்கன்னாக்கா இல்லாட்டி வெப் சீரிஸ் பாக்குறீங்கன்னா பிரத்யேகமாயிட்டு ஒரு ரிலிஜனை டார்கெட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இது எங்க போய் முடியும்? எனக்கு இப்ப வந்து ஹெய்ட் ஸ்பீச் பண்ணாக்கா அது வந்து கேஸ் ஆயிடும்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவங்க வந்து சினிமா இல்லாட்டி இந்த ஆர்ட் அத வந்து ஒரு டூலா வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி ப்ராபகண்டா பண்றதுக்கு. சோ நான் வந்து அந்த ப்ரொடியூசர் கிட்ட வந்து அந்த 2 क्वेश्चन தான் நான் கேக்குறேன். ஏன் இந்த வந்து பிலிம் இன்ஸ்டிடியூட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்கனைசேஷன்லாம் இந்த படத்துக்கு எதிர்ப்பு சொல்றாங்க? ஒன்னு, ஏன் ஜவானுக்கு வந்து பெஸ்ட் ஆக்டர் கிடைச்சது? அது ஒன்னு சொல்லிடுங்க. ஓகே.